நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 2018 மே 22 யாராலும் மறக்க முடியாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்களை ஈவி இறக்கமே பார்க்காம சுட்டாங்க. அதுல மொத்தம் 13 பேர் உயிரிழந்தாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய அன்றைய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி இன்னுமே சுதந்திரமா சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. இந்த கொடூர சம்பவத்தோட வடு இன்னுமே ஆறாத நிலையில இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமா மூட சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கேஸ் நடத்தின காரணமா இந்த ஆலை இப்ப மூடப்பட்டிருக்கு. அதனால இந்த கேஸ் நடத்தின முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலையை தடை செய்ய கோரி போராட்டம் நடந்தது. அதை தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடந்தது. அதனால 2018 மே 28 அன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க சொல்லி தான் இதோட ஓனரான வேதாந்தா குழுமம் தொடர்ந்து கேஸ் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து கேஸ் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுல ஒரு கேஸ்ல ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது சரியானது தான் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டாங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுல அந்த வேதாந்தா குழுமம் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடினதுனால பலரும் வேலை வாய்ப்பை இழந்துட்டாங்க. மீண்டும் இந்த ஆலையை திறந்தா சுமார் 10,000 பேர் வேலை வாய்ப்பை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் ரெட் கேட்டகரியில் இருக்கிற மற்ற நிறுவனங்கள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா ஸ்டெர்லைட் ஆலை மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதை தாண்டி 2018 இருக்கும்போது இந்தியாவோட மொத்த தாமிர உற்பத்தியில 36% ஸ்டெர்லைட் ஆலை தான் உற்பத்தி பண்ணுச்சு. ஒரு நாளுக்கு 1700 டன் தாமிரத்தை உற்பத்தி செய்யும் திறனோட ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்டு வந்தது. எங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு பொய், அது உண்மைக்கு புறம்பானது அப்படின்லாம் வாதம் வச்சாங்க. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பா சுமார் 20 வருஷங்களுக்கு உரிய அனுமதியும் இல்லாம உரிமங்களும் புதுப்பிக்காம செயல்பட்டு வந்தது. 9 வருஷங்களா உரிய அனுமதி இல்லாம கழிவுகளை கொட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டினாங்க. இந்த ஆலை விதிகளை மீறி செயல்படுறத தான் வாடிக்கையாவே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுட்டு தான் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமா மூடணும் அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானதுதான், அதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெர்லைட் ஆலை திரும்ப திரும்ப விதிமீறல்கள் ஈடுபட்டது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால ஆலயத்திற்கு அனுமதிக்க முடியாது. நாட்டோட வளர்ச்சிக்கு ஸ்டெர்லைட் ஆலை பங்களிப்பு செஞ்சு வந்தாலும் தூத்துக்குடி மக்களோட ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் தர முடியும். ஸ்டெர்லைட் ஆலை வழக்குல எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. ஸ்டெர்லைட் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பாக கையாண்டிருக்குது. மேலும் இந்த கேஸ்ல தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உச்சநீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமா மூடுறதுக்கு அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு தான் தூத்துக்குடி போராளிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியா மாறி இருக்குது. இந்த வெற்றி போராட்டத்தில் கலந்துகிட்டு உயிர் நீத்த மக்களுக்கு ஒரு சமர்ப்பணமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டமும் உயிர் தியாகமும் தான் இத்தகைய வெற்றியை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை சொல்லிட்டு இருக்காங்க. வேதாந்தா நிறுவனம்ன்றது ஒரு பெரிய நிறுவனமா பார்க்கப்படுது. அதுல ஒரு பார்ட்டான ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும் போது அவங்க தன்னோட பிசினஸ் வேல்யூ வச்சு பணத்தை வச்சு இந்த ஆலையை திறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன், அதோட ஓனரு பிரதமர் மோடி கூட போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கு பின்னாடியும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தீர்ப்பாயம் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்குமே தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆலையை திறந்தே ஆகணும் அப்படின்னு அந்த வேதாந்த குழுமமும் அதோட ஓனரும் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய எல்லா முயற்சிகளையும் முறியடிச்சு தொடர்ந்து மக்களுக்கான வாதத்தை வச்சு மக்களுக்கு இதன் மூலமா இவ்வளவு பாதிப்பு இருக்குது, அந்த நிலம் இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு டேட்டாஸ் மூலமா வாதத்தை வச்சு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தொடர்ந்து வாதாடி தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆக தூத்துக்குடி மக்களின் சார்பாகவும் போராட்டம் நடத்திய மக்களின் சார்பாகவும் அதுல குண்டடிப்பட்டு உயிரிழந்தவர்களின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் இப்படி 13 பேரை சுட்டு கொண்டுட்டு இந்த விஷயம் எனக்கே தெரியாது, நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பொறுப்பே இல்லாம பதில் சொன்ன அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்முடைய கண்டனத்தையும் சொல்லிக்கலாம். பண்ற எல்லா கொடுமைகளையும் பண்ணிட்டு விவசாயிகளின் பாதுகாவலன் நான் தான் அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கொட்டு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். மக்களோட கோரிக்கை ஏத்துக்கிட்டு அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடி இருந்தார்னா 13 உயிர்கள் பலியாகி இருக்காது. அந்த 13 உயிர்களுமே பறிச்சது இவங்க தான். மக்கள் கோரிக்கைக்கு செவி மடுக்காம கார்பரேட்டுக்கு ஆதரவா வேலை பார்த்துட்டு மக்களையும் கொண்டுட்டு இப்போ சுகவாசமா சுத்திட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கசப்பானதா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த தீர்ப்பு மக்கள்
சார்பிலிருந்து பார்த்தா மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு.